அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த அரசு துறையிலேருந்து ஒரு வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனுக்காக தான் எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. அது எந்த துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய ரேஷன் கடைகளில் இருக்கக்கூடிய வேக்கன்சி, அதாவது ஒரு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனுக்காக தான் எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஒரு வழியாக அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு வேக்கன்சி இருக்க போகுது அப்படின்னும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி எண்ணெயிலிருந்து எண்ணெய்க்கு வரைக்கும் அப்ளை பண்ணுறது அதுக்கான டேட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் செல்ஃப் அட்டாச் பண்ணணும் அதையும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன், அதிகாரப்பூர்வமான நோட்டிஃபிகேஷனுமே பார்த்தீங்கன்னாக்கா வெளியிட்ருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தடவை நிறைய ரூல்ஸ் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே தெளிவாக இந்த இடத்துல நம்ம சொல்ல போகிறோம். அதே மாதிரி சேலரி இந்த தடவை இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றின தகவல், அதே மாதிரி இந்த தடவை ஏஜ் ரிலாக்ஸேஷன், இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் செஞ்சுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம், அதாவது முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க நம்ம சேனலுக்கு அப்படின்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான நோட்டிஃபிகேஷன்ஸும் அப்டேட்ஸும் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு, உங்கள் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒருத்தர் வீடியோ உங்களுக்கு நம்ம போடுறதன் மூலிமா இந்த சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய நம்ம நண்பர்களாகிய கிட்டத்தட்ட 28,000-29,000 பேர் நம்ம சேனலில் இருக்கீங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப பயனுள்ளதாக இந்த வீடியோ இருக்குது இல்லையா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிந்த அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், ஓகேங்களா. ஸோ முடிந்த அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத தெளிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா மட்டும்தான் தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படக்கூடியது தான் இந்த ரேஷன் கடைகள் எல்லாமே. ஸோ அதன் அடிப்படையில் இந்த தடவை பார்த்திங்கன்னா டிஆர்பியிலேருந்து பார்த்திங்கன்னா, அதாவது சேல்ஸ்மேன் பேக்கருக்கான ரெக்ரூட்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க அஃபிஷியலாக, ஓகேங்களா. அஃபிஷியல் பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட லிங்க்குமே நான் வீடியோக்களை கொடுத்துட்றேன். ஸோ நான் அந்த பிடிஎஃப்மே இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். என்னைக்கிலேருந்து அப்ளை பண்ணி எல்லா தகவலும் A to Z எல்லாமே இதில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது ஜாபோட டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஸோ ஒரு வருஷத்து வரைக்கும் நீங்கள் டெம்பரவரியாக தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இதெல்லாம் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி டோட்டல் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இதில் அப்டேட் ஜோன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட், ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி 7,500 வேகன்சி பக்கமாக இருக்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,500 வேகன்சி அப்படின்றதுனால நிறைய பேர் இந்த தடவை ரேஷன் கடை வேலைக்கு ஜாயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த போன தடவை பார்த்தீங்கன்னாக்கா 4,000 வேகன்சி பக்கமாக தான் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை ஒரு 3,000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 7,500 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. என்னென்ன ஜாப்புக்காக நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, சேல்ஸ்மேனுக்கும் பேக்கருக்கும், ஓகேங்களா, விற்பனையாருக்கும் கட்டுனருக்கும் தான் நம்ம இந்த வேலைக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு போஸ்டிங்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா, இதில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகனு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு அப்படி கொடுக்க மாட்டாங்க, போட மாட்டாங்க. நம்ம இருக்கிற இடத்துக்கு, அதாவது நம்ம எந்த இடத்துக்கு அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம போஸ்டிங்கே போடுவாங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, என்னையிலேருந்து அப்ளை பண்ணணும், எப்போ இருந்து அப்ளை பண்ணணும், கடைசி டேட் என்னென்னு கேட்டிருந்தீங்க இல்லையா. இங்கே தெளிவாக கொடுத்துட்டாங்க பாருங்கள். நிறைய பேர் இது ஃபேக்கு, வரல இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே அப்டேட் ஆகிருக்கு பாருங்கள். அப்ளை டேட், ஓகேங்களா. நோட்டிஃபிகேஷன் டேட் முதல்ல சொல்லிடுறேன். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 9/10/2004 அன்றைக்கி வரும். அதாவது நோட்டிஃபிகேஷன்றது அப்ளை டேட் தான், அது தனியாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளை டேட் 9/10/2004 ரெண்டுமே ஒரே டேட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 9ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து இந்த ரேஷன் கடை வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும் மக்களே. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான தகவல். லாஸ்ட் டேட் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 7/11
2024 அதாவது நவம்பர் ஓகேங்களா. ஸோ நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. இப்போது இன்னும் கிட்டத்தட்ட 8 நாள் தான் இருக்குது இந்த ரேஷன் கடை வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்ளை மூடு ஆன்லைன் தான் ஓகேங்களா. ஆன்லைனில் தான் இந்த ரேஷன் கடை வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து அப்ளை பண்ணி தரேன். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்களே அப்ளை பண்ணி தரீங்களா. ஸோ எனக்கு வந்து நெட் சென்டருக்கு போக எனக்கு டைம் இல்லை. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட் சென்டர் ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ரீசன் சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ரீசனுக்காக நமது சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் உங்களுக்கு நம்மளுடைய நண்பர்களாகிய உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே நானே அப்ளை பண்ணி தரேன். இந்த ரேஷன் கடை வேலைக்கு விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் நானே வந்து எல்லாருக்குமே அப்ளை பண்ணி தரேன். ஸோ இன்னும் கரெக்டாக 8 நாள் தான் இருக்குது. எல்லாருமே நான் சொல்கிற டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ன்றத வீடியோட கடைசியில் சொல்கிறேன். அந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60 இந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து எல்லோரும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்னோடய நம்பர் தான், பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். ஸோ யாருமே மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இது வந்து நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை மட்டும் கேட்டுக்கோங்க ஓகேங்களா. இப்போ வந்து அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றா நீங்கள் உடனே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா மெசேஜ் போட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுத்துட்றேன் ஓகேங்களா. ஸோ என்னன்றதை நான் அனுப்பி விட்ருவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானே வந்து அப்ளை பண்ணி தர்றேன். எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸோடு சேர்த்து நம்ம வந்து அப்ளை பண்ணி தந்துடலாம் ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி சேல்ஸ்மேன் பேக்கருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து அப்டேட்னு போட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தது என்னென்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7497 வேக்கன்சி வந்து இதில் வந்து கொடுத்தாச்சு ஓகேங்களா. ஸோ இதில் அப்டேட் தான் போட்டிருக்காங்க. ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இந்த ரேஷன் கடை வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸ்மேன் அதாவது விற்பனையாளருக்கு வந்து 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அடுத்தது டிப்ளமோ ஏதாச்சும் நீங்கள் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் யூஜி டிகிரி பிஜி டிகிரி முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்கருக்கு ஓகேங்களா. ஸோ சேல்ஸ்மேன் பேக்கருக்கும் நீங்கள் அதாவது சேல்ஸ்மேனுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்ததுன்னா 12வது டிப்ளமோ படிச்சிருக்கணும். சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 10வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். சேல்ஸ்மேனுக்கு மினிமம் 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும், பேக்கருக்கு 10வது படிச்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் 12th பாஸ் ஓகேங்களா. இது வந்து தெளிவாக பார்த்துட்டோம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இதை பார்த்தாச்சு இல்லையா. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு 6000லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் சேலரி. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் வந்து ஒரு 10லேருந்து 15,000 கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஓகேங்களா. நம்மளை வந்து எப்படி இந்த தடவை வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த தடவை கண்டிப்பாக ரேஷன் கடை வேலைக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிட்டன் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் மக்களே. ஏன்னா வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த விதமான எக்ஸாமுமே இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து டேரெக்டாக இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்றதை. ஸோ அதே மாதிரி ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யூஆர் கேட்டகரிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்னும் ஒரு 7-8 நாள் இருக்குல்லையே அதுக்குள்ளேயே அப்டேட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எவ்வளோ இது எல்லாமே சொல்லிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு அப்ளை பண்ணுற ஸ்டார்டிங் டேட் வந்து 9/10/2024, லாஸ்ட் டேட்டு 7/11/2024. அது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நமக்கு வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் பண்ணுங்கள், நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் அஃபிஷியலாக வந்த டேட் தான் ஓகேங்களா. மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 26/9/2024 அன்றைக்கி தான் வந்து இந்த பிடிஎஃப் வந்து கொடுத்துருந்தாங்க. நமக்கு வந்து இந்த அஃபிஷியல் அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யார் அனுப்புனது யார் பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அதாவது கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய ரேஷன் கடை வேலைக்கு வந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான். இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூட்டுறவுத்துறையிலேருந்து தான் இது வெளியாகிருக்கு. 26/9 அன்றைக்கி இருந்தால் இது வெளியாகிருந்தது. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான் ஓகேங்களா. தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு விஷயம் என்னென்னா 21 அதாவது இந்த மாதம் வரக்கூடிய இன்றைக்கி வந்து அக்டோபர் 1 9ஆம் தேதி அப்ளை பண்ணது ஸ்டார்ட் ஆகி நவம்பர் ஓகேங்களா நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக இங்கே வந்து சைன் பண்ணி எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த
இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த அப்டேட் வந்து யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி அனைத்து சரக துணை பதிவாளர்களுக்கு, அதுக்கப்புறம் அனைத்து துணை பதிவாளர்கள் பொது விநியோக திட்டம், இவங்களுக்கு பதிவாளர் அலுவலக அனைத்து அலுவலர்கள், இருப்பு கோப்புக்கு, இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துக்கு வந்து அஃபிஷியல் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் மாதிரி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எங்கே என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 8/10 ஓகேங்களா, 9ஆம் தேதி நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ 8ஆம் தேதி ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த ஆஃபீஸுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேண்டாம். ஸோ இது வந்து அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாமே. ஸோ அவங்க வந்து முடிச்சுட்டு அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அன்றைக்கி மறுநாள் 9ஆம் தேதி நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு சொல்லிடுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோவில் மறக்காமல் சந்திக்கலாம். ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.